இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த குரு மங்கள யோகம் 39 நாட்கள் மிகப்பெரிய ஒரு பட்டங்கள், பதவிகள், பொருளாதார வளர்ச்சி, நினைச்ச விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் போது விபரீத ராஜயோகம் உண்டு. கேட்கிற இடத்துல பணம் வரும். ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா திரும்பி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்டர்வியூ ட்ரை பண்றீங்கன்னா இந்த 39 நாள்ல கண்டிப்பா இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுங்க. கண்டிப்பா அது செவ்வாய்க்கிழமையோ வியாழக்கிழமையா இருந்தா நல்லது. அந்த நாள்ல உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. விடாமுயற்சி சில பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஆனாலும் நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தருவாயில இந்த டிசம்பர் மாதம் 7ஆம் தேதியில இருந்து ஜனவரி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் 39 நாட்கள் இந்த குரு மங்கள யோகம் செயல்பட போது இந்த காலகட்டத்துல உலகெங்கும் வாழும் டிவோட்டி நேஷன் பிளஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் ஜோதிடம் சேர்ந்த பணியாக இருக்கும். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னா, குரு மங்கள யோகம் அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்க போறோம். என்ன சார் இந்த குரு மங்கள யோகம் என்னெல்லாம் பண்ணிரும், எனக்கு வாழ்க்கையில ஒரே பிரச்சனையா இருக்கு, கஷ்டம் இருக்கு, நல்லது நடந்துருமா இந்த குரு மங்கள யோகம்? ஒரு ஜாதகத்துல குரு மங்கள யோகம் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகமா இருக்குன்னா, அதுவும் சுபமான குரு மங்கள யோகமா இருக்கு அப்படின்னா அந்த ஜாதகர் வாழ்க்கையில அனைத்து விதமான பாக்கியங்களும் சந்திப்பார். அந்த பாக்கியம் தேடி வரும். இப்ப நிறைய பேர் கேட்பாங்க ஜாதகம் பார்க்கும்போது, சார் எனக்கு இதெல்லாம் அப்படியே அதுவா நடக்குமா, நான் முயற்சி பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க. அது இந்த குரு மங்கள யோகம் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சில பாக்கியங்கள் நடக்கும். சில ஜாதகங்களை பார்த்து முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த முயற்சிகளையும் இந்த மங்களக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் கொடுப்பாரு. அதான் ரொம்ப விசேஷம். குரு அப்படின்னு இயற்கை சுபகிரகம். அது சுபமான விஷயங்களை, பணம், பேரு, புகழ், திருமணம், வாய்ப்புகள், வீட்டுல சந்தோஷமான நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் கொடுப்பாரு. ஆனா சில விஷயங்களுக்கு முயற்சி பண்ண வேண்டிய தேவை நிறைய பேர்கிட்ட இருக்கு. அப்ப அந்த முயற்சிக்கான காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கும்போது பாத்தீங்கன்னா முயற்சி எப்பவுமே செஞ்சுட்டு இருப்பீங்க. விடாமுயற்சி சில பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஆனாலும் நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தருவாயில இந்த டிசம்பர் மாதம் 7ஆம் தேதியில இருந்து ஜனவரி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் 39 நாட்கள் இந்த குரு மங்கள யோகம் செயல்பட போது இந்த காலகட்டத்துல எதெல்லாம் முயற்சி பண்ணலாம், எதெல்லாம் பாக்கியமா கிடைக்கும், எதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா த்ரூ ஆகும், எதெல்லாம் உங்களுக்கு டஃப்பா இருக்கும் அப்படின்றதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 12 ராசி என்பர்களுக்கு ஒரு அற்புதமான பலனை சொல்ல போறோம். சில நெகட்டிவ்ஸும் இருக்கலாம், இல்லாமலாம் இருக்காது. கண்டிப்பா நெகட்டிவும் பாசிட்டிவும் சேர்ந்தது தான் ஜோதிட சாஸ்திரம். அதை தெரிஞ்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில ஏதாவது நடக்குது அப்படின்னா நீங்க கமெண்ட் கூட பண்ணலாம், தப்பு ஒன்றும் இல்லை. 12 ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு குரு மங்கள யோகத்தை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த குரு மங்கள யோகம் 39 நாட்கள் மிகப்பெரிய ஒரு பட்டங்கள், பதவிகள், பொருளாதார வளர்ச்சி, நினைச்ச விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் போது நீங்க நினைச்சதெல்லாம் பொண்ணாகும். நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றியை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்குவாரு. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, தனஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பகவான், அதே போல லாபாதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான், அது மட்டும் இல்லாம உங்களுடைய 12ஆம் அதிபதியும் சொல்லக்கூடிய செவ்வாயை பார்ப்பது மிக மிக சிறப்பது. இது பாத்தீங்கன்னா திடீர் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. இந்த காலகட்டத்துல நிறைய பேரு தொழில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. முயற்சிகள் வெற்றியாகும், பொருளாதார வரவுகள் இருக்கும், பண வரவுகள் அதிகமா இருக்கக்கூடிய நேரம். அதனால நீங்க என்ன பண்ணணும், இந்த காலகட்டத்துல பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. எங்கெல்லாம் உங்களால சம்பாதிக்க முடியும், எதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நீங்க அதிகமா யோசிங்க, தீவிரமா யோசிங்க. நல்ல பணம் சம்பாதிப்பீங்க. அதுல ஒரு வீடு, வண்டி, வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. முதல்ல நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு அப்படியே நஷ்டம் நஷ்டம் நஷ்டம்னு பிரச்சனை சில பேருக்கு இருக்கு. என்னதான் நல்லாதான் இருக்குன்னு சொன்னா கூட சில பேருக்கு ப்ராப்ளம் இருக்கு. அந்த மாதிரி இருக்கவங்க இந்த 39 நாள் கடுமையா உழைங்க. நீங்க எந்த தொழில இருந்தாலும் சரி, அதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. டெய்லி காலைல எந்திரிச்சு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஒரு பேப்பர்ல சும்மா எழுதி பார்த்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பா இது ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும், விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு.
அதே மாதிரி வேலை செய்யறவங்க, வேலை இல்லையா, டெய்லி காலை எந்திரிச்சு ஏதாவது ஒரு ஒரு 2 இடத்துக்கு இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணுவேன், 4 பேர்கிட்ட பேசுவேன், 4 பேர்கிட்ட வேலை கேட்பேன் அப்படின்னு யோசிங்க. கண்டிப்பா வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, வேலை செஞ்சுக்கிட்டே நான் மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லக்கூடியவர்கள் நீங்க என்ன பண்ணணும், டெய்லி காலையில எந்திரிச்சோடனே நான் ஒரு ஒரு சில வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணுவேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பேசுவேன், என்னோட தெரிஞ்சவங்க கிட்டலாம் என்னோட ரெஸ்யூமை ஃபார்வர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி யோசிங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வேலை மாற்றம் கிடைக்கும். அதே மாதிரி இன்டர்வியூ ட்ரை பண்றீங்கன்னா இந்த 39 நாள்ல கண்டிப்பா இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுங்க. கண்டிப்பா அது செவ்வாய்க்கிழமையோ வியாழக்கிழமையா இருந்தா நல்லது. அந்த நாள்ல உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணிக்கங்க, சூப்பரா இருக்கும். இல்ல சார் நாளைக்கே கூப்பிடுறாங்க சார், நாளைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லைன்னு நினைச்சீங்கன்னா செவ்வாய் ஓரை, குரு ஓரை அந்த காலகட்டங்களை செய்து கொள்வது சிறப்பு. அதே போல இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு குடும்பத்துல சந்தோஷமான மனநிறைவோட இருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அப்ப வீட்டுல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்றீங்க செய்றீங்கன்னா அதெல்லாம் எடுத்து செய்யுங்க. அதுல அதிகமா கவனம் செலுத்துங்க. அது முக்கியமா பெண்கள், நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். கணவர் மூலமாக நிறைய சந்தோஷத்தை கிடைக்கக்கூடிய நேரம். அதே மாதிரி நீங்க சொல்றத கணவர் கேட்கக்கூடிய நேரம். உங்களுக்கு தொழில வாய்ப்புகள் வரக்கூடிய நேரம். அதே மாதிரி பெண்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல நிறைய ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை திருமண வாய்ப்புகள் கைகூட நேரம். சார் நான் எனக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு பாக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ரிஷபராசி. அம்மாவுக்கு பிடிக்கணும், அப்பாவுக்கு பிடிக்கணும், கூட பிறந்தவங்களுக்கு பிடிக்கணும், தனக்கெல்லாம் பிடிக்கிறத விட எல்லாருக்கும் பிடிக்கணும்னு நினைச்சு செய்யக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பது. ஆனா இந்த காலகட்டத்துல நீங்க ஒரு வரனை தேர்ந்தெடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்கும். நல்ல சீரும் சிறப்பான ஒரு வரன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. அதே மாதிரி சண்டை இருக்கு, பிரச்சனை இருக்குன்னா போய் பேசுங்க. ஏன்னா இந்த குரு 2ஆம் இடத்துல இருக்கும் போது என்னன்னா, நீங்க பேசும்போது இன்னொருத்தர் கேட்பாங்க. அப்ப கணவன் பிரச்சனை பண்றாரு, மனைவி பிரச்சனை பண்றாங்கன்னா நீங்க போய் இந்த காலகட்டத்துல பேசுனீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் தீரும். அது போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, ஒரே ஒரு வாட்டி விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு போய் பேசுங்க. முடிஞ்சா ஒரு தேங்காய் உடைச்சிட்டு பேசுங்க. கண்டிப்பா சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 2ஆம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. போட்டித் தேர்வுகளில் ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. விளையாட்டுத்துறையில் இருக்கவங்களுக்கு பெரிய வெகுமதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், புதிய வாய்ப்புகள் தேடலாம். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு பெரிய வாய்ப்புகள் வரும். அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் போய் வேலை பார்க்கறது, பிஸ்னஸ் பண்றது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றது, உணவு சார்ந்த துறைகளில் ஏதாவது புதுசா கடை போடுறது, ஹோட்டல் போடுறது, வெளியூர்ல ஏதாவது அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, அதுக்கான முயற்சிகள் செய்வது, இது எல்லாமே சிறப்பான ஒரு பலனை தரும். அதனால ஃபுல் த்ராட்டில்ல நீங்க இந்த காலகட்டத்துல நீங்க எந்த விஷயத்தை நோக்கி பயணம் பண்றீங்களோ அது எது வேணா இருக்கலாம். ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்கு, அது முடியணும் சார், அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க. இல்ல ஒரு இடம் விற்க முடியாம இருக்கு, அது இடம் விற்கணும், அதுக்கு அதிகமான கவனம் செலுத்துங்க. வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க இந்த 39 நாள் நீங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு நினைச்சு அதை ஒரு முழு நேர யோசனையா எடுத்து பண்ணீங்க அப்படின்னா இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு அனைத்து விதமான யோகங்களையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரக சேர்க்கையாக பயிற்சியாக இந்த குரு மங்கள யோகம் செயல்பட போது நான் முதல்ல சொன்ன மாதிரி விபரீத ராஜயோகம் உண்டு. கேட்குற இடத்துல பணம் வரும். ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா திரும்பி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சில ஏதாவது ஒரு லாபம் சம்பாதிக்கக்கூடிய நேரம். லாட்ரி கூட வாங்குங்க, தப்பு இல்லை. சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன். செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் வாங்கி பாருங்க. லாட்ரி ரெகுலரா சில பேர் வாங்குறவங்களாம் இருப்பாங்க ரிஷபராசி என்பது. அவங்களாம் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா லாட்ரி அடிக்கிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கு. அதுக்கான முயற்சிகள் பண்ணலாம். இது மாதிரி எல்லா விதமான விபரீத ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த குரு மங்கள யோகம் ஏற்படுத்த போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் தான். இந்த ஒரு 39 நாட்கள் தான் சொல்லியிருக்கோம். இந்த குரு மங்கள யோகம் உங்க ஜாதகத்துல இருக்கு சார், எனக்கு குரு செவ்வா சேர்க்கை இருக்கு, குரு செவ்வா பாக்குது, இல்ல குரு செவ்வா நட்சத்திரம் நிக்குது, செவ்வா குரு நட்சத்திரம் நிக்குது, இந்த மாதிரி யோகங்கள் இருக்கு, அது லக்னத்துக்கு சுபத்துவம் பெற்றிருக்கு, நல்ல இடத்துல இருக்கு அப்படின்னா நம்ம சொன்ன பலனை விட நல்ல பலன்கள் அதிகமாகவும் கெட்ட பலன்கள் கம்மியாகவும் நடப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாம தசாபுத்திகள் ரொம்ப முக்கியம். ஏன்னா வாழ்க்கையில எல்லாருக்குமே யோகம் இருக்கு. அந்த யோகம் எப்ப செயல்படும், நான் அறிவாளி தான் சார், ஆனா அந்த அறிவு வேலை செய்யல, நான் கடுமையா உழைக்கிறேன் ஆனா அந்த உழைப்புக்கான ஊதியம் இல்லை, இது சொல்றதுக்கான காரணம் என்னன்னா
அந்த தசாபுத்தி சரியில்லாம போது நீங்க என்ன உழைச்சாலும் ஒண்ணு நடக்காது. என்ன திறமைசாலியா இருந்தாலும் ஒண்ணும் உங்களை யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அத உங்க சுய ஜாதகத்துல பாத்துக்கிறது நல்லது. அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை பயணத்தை மாத்திங்க. வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கு தகுந்த மாதிரி தெய்வ வழிபாடு பண்ணிக்கிங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன யோகம், என்ன அவயோகம்னு தெரிஞ்சுக்கிங்க. உங்களை பக்கத்துல இருக்க ஜோசியரே பாருங்க. தப்பு ஒண்ணும் கிடையாது. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல PDF ஃபார்மேட்ல ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்ல எழுதுன மாதிரி வேணும்னா 51 பக்கம் கொண்ட PDF வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதுல பலன்கள் இருக்காது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்ல எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லையும் எழுதி தரோம். ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில அடிப்படையில இருந்து கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, இது ஒரு பியூர் சயின்ஸ், எல்லாருமே படிக்கலாம். அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறோம். பலன் எப்படி பார்க்கறது, திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்கறது, அதே மாதிரி முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்றது, அதே மாதிரி பிரசன்னத்துல உங்களுடைய கர்மாவை கண்டுபிடிக்கக்கூடிய சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்ன வகுப்புகள், அதே மாதிரி கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை அறியக்கூடிய ஜாமக்கோல் பிரசன்னம், அதே மாதிரி கோவில்ல வைக்கக்கூடிய அந்த சிலைகள் சம்பந்தமான, அதே மாதிரி கோவில் சரியா இல்லை, கோவில்ல வளர்ச்சி இல்லை, கோவில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது, அந்த மாதிரி அதுல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்க்கக்கூடிய தேவ பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர் வெளிநாட்டுல இருக்கோம் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.